யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். துதி ஆராதனை நடத்திய அன்பு தம்பி பென்னி அவர்களை மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளுக்கான வார்த்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நான் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருந்தேன். எனக்கு அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது இது உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தை போல இருந்தது. ஆனாலும் அதுக்காக நான் சிலவற்றை தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே அந்த 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 கன்ஃபர்மேஷன், திரும்ப அந்த வார்த்தை தான் நீ பேசணுன்றதுக்கான ஒரு அடையாளத்தை நேற்று இரவு கண்டு அதன் பிறகு தான் நான் அதை எழுத ஆரம்பித்தேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எழுதுவது வழக்கம். சில நேரங்களிலே வேகமாக எழுதிவிட்டு அதன் பிறகு டைரியில் எழுதுவேன். ஆனால் நேற்று இரவு தான் அதை உறுதி செய்து கொண்டு என்னால் எழுத முடிந்தது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் இழந்ததை திரும்ப தரும் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய நிம்மதியை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், உங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய உறவுகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு நன்மையானதை நீங்கள் இழந்து வெறுமையாய் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இழந்து போனதை திரும்ப நான் தருவேன். அல்லேலூயா. அது மனிதர்களால் சாத்தியமில்லாத ஒரு காரியம், ஆனால் ஆண்டவரால் அது சாத்தியமாகும். அல்லேலூயா. மனுஷனால் எது கூடாததோ அது தேவனால் கூடும். மனுஷன் செய்கிற அற்புதத்தெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அதெல்லாம் அது சொல்லுவாங்க, சில்லறதனமானதெல்லாம் கிடையாது. அவர் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிற ஆண்டவரை நம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபைக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட காரியங்களிலும் ஏதோ ஒரு இழப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு இழப்பு. நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு பிரிந்த உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய அன்பை உதாசீனப்படுத்தின நண்பர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களோடு கூட இருப்பதைப் போல இருந்து நம்மை பரியாசம் செய்து சிரிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கலாம், நம்மோடு கூட நடந்து வந்தவர்கள் இன்றைக்கு நம்மை தனியாய் விட்டு நம் தனியாய் நடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு கிடையாது. இந்த இழப்புகளை எல்லாம் திரும்ப நான் உனக்கு பல மடங்கு தருவேன். உங்களை விட்டு போனது நல்லது, உங்களை விட்டு விலகினது நல்லது. ஏனென்றால் அதை விட பெட்டரான ஒரு கர்த்தருடைய அன்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவரை மாத்திரமே நம்ம பற்றி இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். அவரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டியன்ற ஒரு வட்டத்துக்குள் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பை தாண்டி என்னுடைய மனைவியோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய அப்பாவோ, என்னுடைய சகோதர சகோதரிகளோ என்னிடத்தில் அன்பு கூற முடியாது. அவருடைய அன்புக்கு இணையானவர் என்றைக்குமே அவர் மாத்திரம் தவிர இயேசுவை போல என்னிடத்தில் அன்பு செலுத்துவர்கள் யாருமே கிடையாது. நல்லா சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? இயேசு நான் சுகபத்திரமாய், ஆசீர்வாதமாய், நல்லவனாய், வல்லவனாய், நல்ல பேர் பெற்றவனாய் வாழும்போது என்னை தெரிந்து கொள்ளவில்லை. உளையான சேற்றில் பாவத்தில் நான் முழுகி கிடக்கும் போது என்னை கைப்பிடித்து தூக்கினவர். எல்லாரும் என்னை வெறுக்கும் பொழுது, எல்லாரும் என்னை அசிங்கம் என்று நினைக்கும் பொழுது, எல்லாரும் இவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கூடாது, இவன்லாம் வேஸ்ட், இவங்க கூடலாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற சூழ்நிலை என்னை கரம் பிடிச்சா இருப்பாருங்க. அந்த அன்பு இன்றைக்கி என்ன நல்லவனாக நிறுத்தி இருக்குதுன்னா, இன்றைக்கி 4 பேருக்கு பெருமையாக இருக்கலாம், 4 பேருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், இன்றைக்கி நல்லா உங்ககிட்ட பேசலாம், நல்லா பழகலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இந்த சொசைட்டியில், இந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கி திடீர்னு பார்த்த உடனே உங்ககிட்ட மதிப்பு வரும், மரியாதை வரும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் டவுசர் போட்டு சுற்றி இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு பாருங்க. பேண்ட்டு போட்டு சுற்ற வேண்டிய வயசில் டவுசர் போட்டு சுற்றி இருந்திருப்பான். சர்ச்சுக்கு உட்கார வேண்டிய வயசில் தெருமுனையில் நின்றுட்டு இருந்திருப்பான். குடும்பமாக எல்லாரும் இருக்கும்போது ஒரு தனிமையை தேடிக்கொண்டு இருந்திருப்பான். யாருக்குமே தெரியாமல் ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருப்பான். என் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, பாஸ்ட்டுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் சீக்ரெட்டான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சுட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு ஒரு இருளில் நான் நின்று கொண்டு இருந்தேன் பாருங்க. அங்கே இயேசு என்னை பார்த்தார். அல்லேலூயா. என்னை வெளிச்சத்தில் அவர் பார்க்கல. நான் அசிங்கமும் ஆபாசங்களும் எனக்குள்ள பாவமும் அழுக்கும் ஆண்டவர் விரும்பத்தக்காத ஒரு
பயங்கரமான அகோரமான காரியங்கள் நிறைந்திருக்கிற சூழ்நிலையில் இயேசு என்னை கண்டதுனால அவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, நல்லா நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்களும் அதை அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களை எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கரம் பிடிச்சார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. அவரை விட இந்த உலகத்தில் உங்களை யாரும் அன்பு கூறவே முடியாது. அந்த அன்புக்கு அடையாளமாய் தன் ஜீவனை இயேசு கொடுத்திருக்கிறார். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழணும்னு விட்டுட்டு போயிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அவர் மணவாளனாய் வரும்பொழுது மணவாட்டிகளாய் தூய கற்புள்ள சபையாய் நம் உலகத்திலே சாட்சியாய் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் விட்டுட்டு போயிருக்கிறார். ஆண்டவரை ஏமாற்றி வேசித்தனம் பண்ணுறதுக்கு இல்லை, ரெட்ட வேஷம் போகிறதுக்கு இல்லை, வெளியில் ஒரு மாதிரி சபைக்குள்ள ஒரு மாதிரி இருக்கிறது வேசித்தனம் பண்ணுற மாதிரி, ஆண்டவரை ஏமாத்துற மாதிரி, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற மாதிரி. ஆண்டவர் தூய கற்புள்ள சகோதரனாய் சகோதரியாய் அவர் வரும் வரைக்கும் நான் மணவாளனுக்காய் காத்திருக்கிற மணவாட்டி எப்படி எனக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்காக நான் காத்திருக்கிறவனோ சுத்தமுள்ளவனாய் நல்ல பொண்ணா கிடைக்கணுங்க. யாரையும் லவ் பண்ணாத பொண்ணா எனக்கு வேணும், யாரையும் விரும்பாத பையனா எனக்கு கடவுள் கொடுக்கணும். அதே போலதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் நேசிக்கிற என் பிள்ளை, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சு அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நீ சோரம் போனவளா இந்த இடத்துல அமரக்கூடாது, சோரம் போனவனா இந்த இடத்துல அமரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற காரியங்களை உலகத்தானை போல நீ நேசித்து வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உன் மணவாளனை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். சொல்லட்டுமா? 8 வருஷம் லவ் பண்ணலாம் விட்டு ஓடி போட்டான், 10 வருஷம் லவ் பண்ணலாம் விட்டு ஓடி போட்டான், 20 வருஷம் லவ் பண்ண கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி போகுது. நீங்கள் நேசிக்கிறது உண்மை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அது சரியானது அல்ல. சோரம் போகாதிருங்கள். ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கி நீங்கள் ஆண்டவரிடம் அதிகமாக நேசிக்கிற ஒன்று இருக்குமானா, ஒருத்தர் இருப்பாங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நில்லுங்கள். நீங்கள் யாராய் வேண்டாலும் இருக்கலாம். நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் என் ஆண்டவரை விட இந்த உலகத்தில் நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படின்னா நேசித்தேன். அப்படிப்பட்ட நேசித்த என் சகோதரர்கள், அப்படி நேசித்த என் நண்பர்கள் என்னை வெறுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. உண்மை தெரிஞ்ச பிறகு தலையில் அடிச்சுக்கினாங்க. உடைஞ்சது தான், உடச்சிட்டு போயிட்டீங்க. திரும்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ தான் உன்னை புரிஞ்சுக்கினேன், அன்றைக்கி ஏதோ யாரோ சொன்னதை கேட்டு உன்னை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டேன், அது உடஞ்சிச்சு, அவ்வளோதான். திரும்ப அந்த அன்பு அந்த பாசத்தை கட்டி எழுப்ப முடியாது. ஆண்டவர் தெளிவுபடுத்திட்டார். நீ நம்பி இருந்ததெல்லாம் இது தான்டா, அவங்கள நம்பி ஒன்றும் அவங்கள நேசம் இல்லை, உனக்கு இதுதான் மிஞ்சம். ஏன் உண்மையான அன்பை நீ புரிஞ்சுக்கினா இனி நீ உறுதியாக நின்றுடு. இந்த உலகம் இவ்வளோதான். ரொம்ப அன்பாக நேசிச்சேன், எனக்கு கூட அண்ணன் போகிறங்களேன்ட்டு. நான் ரொம்ப அன்பாக நேசிச்சேன், என் கூட அக்கா போகிறங்களேன்ட்டு. தம்பி தங்கச்சிலாம் இருக்கிறாங்க. அக்கா அண்ணன் இல்லைன்ட்டு அண்ணனை போல் நேசித்தேன், அக்கா இல்லைன்ட்டு அக்கா போல் நேசித்தேன். இன்னும் இருந்தாலும் நீ என் கூட பிறக்காதவன்றதை எல்லாம் காட்டிட்டாங்க. அன்றைக்கி ஆண்டுடைய அன்பை புரிஞ்சுக்கினேன். உலகம் அதுதான், மாம்சம் அது. யாரையும் நேசி யாருக்காகவும் என் அப்பா அம்மா விட என்னை இந்த ஆண்டவரை விட எங்களை நான் ரொம்ப நேசிக்கிறாங்க, எல்லாம் போலி தான், எல்லாம் பாசாங்க தான். நீங்கள் நினச்சினுக்கிறீங்களா? என் கூட பிறக்காத தம்பி, என் கூட இதை கூட பிறந்தவங்களை விட இவங்களுக்கு போகிற ஸ்டேட்டஸ்க்கு இது பாரு, ஐயோ ட்ரெயின் விட்டு வச்சுருக்கோம், அது இஷ்டத்துக்கும். கூட பிறந்த தம்பியை விட, கூட பிறந்த சகோதரனை விட, சகோதரியை விட எதிர் வீட்டு அக்கா தான் இவங்களுக்கு ரொம்ப. அக்கா அக்கா இந்த அக்கா 1000 வேலை சொன்னாலும் செய்யாது. இந்த அக்கா சொல்லாமையே கிஃப்ட் வாங்கி போய் கொடுக்கும். தம்பி அது அக்கா கிடையாது, லஸ்ட்டு, இச்சை. நீ அக்காவை நினச்சி பேசிகிட்டு இருக்கிறியா? திடீர்னு அக்கா திடீர்னு ஐ லவ் யூ சொல்லிவிடுவான். நம்பாதீங்க. தங்கச்சின்னு கூப்பிட்டா நம்பாதீங்க. பிரதர் அப்படின்னா நம்பாதீங்க. இது திடீர்னு பல்ட்டி அடிக்கும். ஒரே ஒருத்தர் தாங்க, ஜீசஸ். ஆண்டவர் தான் அந்த உலகத்தில் உங்களை உண்மையாக அன்பு செலுத்துகிறாரு. அதை நீங்கள் நேசிங்கன்னா உங்களுக்கு இழப்பு கிடையாது. அவர் மணவாளன் இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இயேசு சீக்கிரமாக வரும்பொழுது ஒருத்தர் ஒரு பொண்ணை ஒரு பையனை நம்பி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அந்த பெண் வந்து என்றைக்குமே அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்கணுன்றதை கணவனை எதிர்பார்ப்பார், கணவனை சார்ந்த குடும்பம் எதிர்பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட ஃபோனில் பேசின்னு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா?
நீங்கள் பண்ணுற வேலை எல்லாம் அப்படி தான் பண்ணுகிறீங்க. உண்மையாக ஆண்டவர்கிட்ட பேச வேண்டிய நீங்கள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டிய நீங்கள் அந்த அன்பை மனுஷன் மேலே செலுத்திட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட செலுத்த மாட்டீங்க. அந்த 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 டைமிங்கை மொபைல் ஃபோனில் செலுத்துறீங்க, ஆண்டவர்கிட்ட செலுத்த மாட்டீங்க. அந்த டைமிங்கில் அவங்க கூட சேட் பண்ணுறீங்க, இவர் கூட சேட் பண்ண மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவரை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஏமாந்து நிற்கும் போது உங்களுக்காக நிற்பவர் அவர் மாத்திரம்தான். நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏமாந்து நிற்கும் போது கூட என் கண்ணீரை நீ தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே, அதுதான். அப்போ கூட டே அழாதடா, அப்பயே சொன்னடா, பாடா அச்சு அச்சு சொல்லிக்கினேடா, இந்த ஆள் பக்க நின்று அங்கி போட்டு கத்தின்னு தானேடா, அவ்வளோ உங்ககிட்ட பேசுனே, நீ இது மாதிரி அடிப்படுவேன்னு தெரியுண்டா, அதனால தான்டா உனக்கு இது உன்னால் தாங்க முடியாது தான் அப்போவே சொன்ன, நீ கேட்கலையே. அதை கேட்டு விட்டுட்டு திரும்ப போய் மெசேஜ் பண்ணு, திரும்ப சேட் பண்ணு, திரும்ப பேசிக்கிட்டு இருந்தியப்பா, இன்றைக்கி இந்த மாதிரி நீ ரொம்ப உடஞ்சிருவ, இந்த நிலைமை உன்னால் தாங்க முடியாது தான் நான் ஆரம்பத்துலேருந்தே உன்னை எச்சரிச்சிட்டு இருக்கிறேன். என் சகோதரியே, அம்மா அப்பா உன்னை பார்க்கல நினைக்காத. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் தெரியுமா கம்முன்னு இருக்கிறாங்க, அதெல்லாம் நிலைக்காதுன்னு தெரியும். நீங்கள் நம்புறது எதுவுமே நிலைக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், இன்னும் கூட்டிக்காரனும் பெல்ட்டி அடிச்சா கூட, அட்ராராமா நீங்கள் அடிச்சினா கூட, இயேசு நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவருடைய சித்தம் மாத்திரம்தான் நிறைவேறும். நிறைய பிரயாசப்படலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தோம், அது எனக்கு தகுதியாகிறாது. உன் அப்பா அம்மாவுக்கு அது தகுதியாக இருக்குமா நீ பேசிட்டு இருக்கிற பையன்? உன் அப்பா அம்மாவுக்கு தகுதியாக இருக்குமா நீ பேசிட்டு இருக்கிற பொண்ணு? எல்லாம் எனக்கு தகுதி இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் என் ஆண்டவருக்காக அதெல்லாம் எனக்கு தகுதியாகிறது, அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் காத்திருந்தேன். எனக்குன்னு ஒரு மனவாட்டி கர்த்தர் கொடுத்தார். அழகான, அன்பான, குணமான, எவ்வளோ எனக்கு வாலிபத்தில் டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். யார் மாட்டாதவங்க சொல்லுங்கள். எனக்கு பல பிரச்சனைங்க வந்துச்சு. நம்மளையுமே ஒருத்தர் நேசிக்கிறாங்களான்ற அளவுக்கெல்லாம் தோணுச்சு. அவங்ககிட்டலாம் ஒன்று உட்கார வச்சு அட்வைஸு. எனக்கு பின்னாடி 2 தங்கச்சி இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு என் மேலே ரொம்ப அன்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சும்மா. இதெல்லாம் வெட்டு நைட்லாம் போய் ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறேன், பகலில் காலேஜ் படிக்கிறேன், இந்த பணத்தை வச்சு என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த தோற்றம் மாய்மலையானது. நீங்கள் என்னை நம்பி வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. எனக்கு பல கமிட்மெண்ட் இருக்குது என் வாழ்க்கையில். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். யோசேப்புக்கு பாவம் செய்கிற ஒரு அதிகாரம் கிடைத்தும், பாவம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தும், இது தேவனுக்கு பிரியமில்லைன்னு ஓடி போனார்ல பாஸ்டர். நானா போல பாஸ்டர், அவராக தான் என்ன ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை ப்ரொபோஸ் பண்ணார். இது வேற ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் யார் உங்களுக்கு தெரியல. எனக்கு அது தகுதியாக இராது. என் குடும்பத்துக்கு அது தகுதி கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது தகுதி கிடையாது. நான் போகிற சர்ச்சை நான் அவசியம் பார்த்துட்டுனா அது தகுதியா? ஊழியத்துக்கு அது தகுதியா? தலை நிமிர்ந்து நடக்கிற மனுஷனை தலைகுனி செய்வது உனக்கு தகுதியாக இருக்குதா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இழந்ததை கர்த்தர் கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இழப்பு வராமல் நடந்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இல்லை. அவர் திரும்ப வருவார். ஒரு நாள் எக்கால சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடு இயேசு வரும்பொழுது, நீங்கள் இந்த சரீரத்தை எப்படி கொடுத்தீங்களோ, எந்த பாவமும் செய்யாமல் நான் உமக்காக தான் ஆண்டவரை காத்துட்டு இருந்தேன்னா, ஆண்டவர் சொல்வார், உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும். அந்த ஒரு வார்த்தை. நீங்கள்லாம் நல்ல பாஸ்டர், வல்ல பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், அவங்க எடுக்கிறான் உதவாத, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு அவர் சொல்லணும். என்னை பார்த்து நீ உத்தமமான ஊழியக்க, அந்த ஒரு வார்த்தை விட்ட கேட்கறதுக்காக தான் ஓடி நிற்கிறேன். இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. உலகத்தில் இன்றைக்கி புகழ்றோம், நாளைக்கு இகழ்வாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அது சுத்தமான கற்புள்ள மனவாட்டியாய், உலகத்திற்கு சோரம் போகாமல், உலக காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல், தூய கற்போடு எனக்காக காத்திருந்து என்னுடைய சித்தத்தை மாத்திரம் சிந்திச்சே, நீ உண்மையான உத்தமம் உள்ள ஊழியக்காரன் சொல்லுவார். உத்தமமான ஊழியக்காரன் கர்த்தர் சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இழப்புகள் என்பது நிரந்தரமானதல்ல. இழந்ததை கர்த்தர் கொடுப்பார்.
ஆனால் யாருக்கு கொடுப்பார்னா, தேவ சித்தத்தின்படி தங்கள் வாழ்வை அவருக்காக யார் அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்கு இழந்ததை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். இப்போ பார்ப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன்னை ரட்சித்துக் கொள்ளுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்கிற, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆனால் அவர் நிமித்தம் நான் இழந்து போனேன் என்றால் ஆண்டவர் என்ன பண்றாரு? என் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளுவார். அவர் நிமித்தம் என் ஜீவன் போகிறது என்றால் அது எனக்கு ரட்சிப்பு. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் என் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நான் ஓடினாலும் அது மிஞ்சாது. தேவ திட்டம் என்னவோ, தேவ சித்தம் என்னவோ அதன்படி தான் நடக்கும். ஆகவே இந்த அழிஞ்சு போகிற இந்த சரீரத்துக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய உள்ளான ஆத்மாவுக்காக ஆண்டவருக்குள் நிற்க நீங்கள் பிரயாசப்படுங்க. நீங்கள் ஒரு சேஃப் ஜூன் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பாதுகாக்கப்பட்ட அரணான ஒரு இடத்துல, ஒரு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறது பெரிய பாக்கி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. அவருடைய கரத்திலிருந்து மீறுதல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 5 வருஷம், இன்னும் மிஞ்சி போனால் 1.5 வருஷம் இருக்குது. அடுத்து இங்கே இன்னொரு போதகர் வரலாம். நீங்கள் எத்தனை மாற்றங்கள், எத்தனை போதகர்கள் இந்த சபையில் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்தால், நின்றால் மாத்திரம்தான் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஜீவனை ரட்சித்து கொள்ளும்படி நீங்கள் ஓடாமல் ஆண்டவருக்காய் உங்கள் ஜீவனை இழக்கும்படி சுவிசேஷகனாய் ஓடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்க. வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் தம்முடைய சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்னோட கூட இருந்து நீங்கள் அற்புதங்களை பார்த்தீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, எப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும்னு கேட்டீங்க. உங்களிடத்தில் இருக்கிறத கொடுங்கன்னு சொன்னேன். எங்கேயே போய் தேடு கண்டுபிடிச்சி 2 அப்பத்தையும், கரெக்டா, 5 அப்பத்தையும் 2 மீனை நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதை ஜெபம் பண்ண கர்த்தர் அதை பிளஸ் பண்ணாரு. அது பெருகினது. எல்லாருக்கும் பகிர்ந்து மீதம் கொடுத்து அதை எடுத்து கூட இன்னும் கர்த்தரை நம்பாத நிறைய பேர் சபைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எத்தனை இழப்புகளிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை அற்புதங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனை அடையாளங்களை பார்த்துருக்கிறோம். நீ நினைக்கும் போது மழை வருது, நீ நினைக்காதனும் போது மழை நிற்குன்னா நிற்கிது. யாருன்னா சொன்னால் நம்புவாங்களா? 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவான். நீ வீட்டுக்கு போன பிறகு மழை வந்துச்சு, நம்பினியா? எத்தனை விபத்து, எத்தனை காரியங்கள். எப்பவுமே நீங்கள் போகிற அந்த, நான் 10 நிமிஷம் லேட்டாக போகிறேன், இன்றைக்கி ட்ரெயின் லேட்டாக வரணும், யாருன்னா சொன்னால் நம்புவாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆண்டவரை எனக்காக 10 நிமிஷம், நீ 10 நிமிஷம் நிற்குது லேட்டாக அந்த ட்ரெயின். ஆச்சரியம். யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு ஏன் இருந்துச்சு, எங்கே என்னமோ நடந்துச்சு, 10 நிமிஷம் லேட்டு, நான் லேட்டாக போயின்னுக்கிறேன், எனக்காக தான் அது நடந்துச்சுன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? ஆனால் அவர் செஞ்சார், உங்களுக்காக செஞ்சார். சீக்கிரமாக கிளம்புற பஸ் அன்றைக்கின்னு பார்த்து லேட்டாக போகுது. நான் லேட்டாக வந்துட்டு இருக்கிறேன் சாமி, உங்களுக்கு தெரியும் என் சூழ்நிலை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்களா? மனசில் நினச்சது அங்கே நடக்குது. இதையெல்லாம் கண்டு பார்த்து கூட நீங்கள் இன்னும் கூட என்ன பண்ணல? என் மேலே விசுவாசம் வைக்கல, என் மேலே நம்பலை. சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட என் அற்புதத்தை பார்த்து, என் அதிசயத்தை பார்த்து, உன்னை எத்தனை விபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறேன், எத்தனை நோய்களிலிருந்து காப்பாற்றிருக்கிறேன், எத்தனை பலவீன கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய குறைவுபடுகிற எல்லா சூழ்நிலைகளில் உன்னோடு கூட இருந்து நான் எத்தனை பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். இதையெல்லாம் மறந்து தான் உலகம் உனக்கு பெருசாக தெரியுது. நீங்கள் உலகத்தை இழந்தாதான் ஆண்டவருடைய செயல்களை பார்க்க முடியும். உலகத்தையும் பற்றி கொண்டு கர்த்தருடைய கிரியைகள் பார்ப்பது முடியாத காரியம்.
முடியாத காரியம். நான் உலகத்தோடு வாழுவேன், ஆண்டவர் எனக்கு அற்புதமும் பண்ணனா அது எப்படி நடக்குங்க? ஒரு சின்ன தீக்குச்சியை இருட்டு எவ்வளோ பேர் இருட்டுனா இருக்கட்டும், ஆனால் ஒரே ஒரு சின்ன தீக்குச்சியில் நெருப்பு கொளுத்திங்கன்னா அவ்வளோ பெரிய இருள் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆமாவா இல்லையா? நீங்கள் என்றைக்குமே தீபமாக தான் இருக்கணும், இருளாக இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நடத்தின எல்லாவற்றையும் பார்த்த அந்த சீஷர்கள் ஆண்டவத்தில் கேட்குறாங்க. அதாவது பத்தாதுன்ற சூழ்நிலையில் மீதி எடுக்க உதவி செய்கிறார் அவர். அல்லேலூயா. மாதம் 28 தேதி தான் இருக்குது, பத்தாதுன்னு நினைக்கிறோம். மீதம் எடுக்க செய்வார் ஆண்டவர். அவர் அற்புதமான தெய்வம், அவருடைய கிரியைகள் அற்புதமான, அவர் செயல்கள் மகத்துவமானது. அவரை உணர்ந்தவர்கள் ரட்சிப்பை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மாத்திரம் சார்ந்து நில்லுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் அது. பிலிப்பியர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு வார்த்தை ஒரு தாரக மந்திரமாய் நீங்கள் வைத்து உங்கள் வாயிலிருந்து, அது நாவிலிருந்து, இருதயத்திலிருந்து விசுவாசமாய் அறிக்கையிடுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருங்க, அற்புதம் நடக்கும். கிறிஸ்துவினால் உங்களுக்கு பலன் உண்டு, கிறிஸ்துவினால் மீட்பு உண்டு, கிறிஸ்துவினால் இழந்த ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இழந்தபடியே அல்ல, இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி எதையெல்லாம் இழந்ததை திரும்ப கொடுத்தார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன். அடப்பாவி, இப்போ தான் இன்ட்ரடக்ஷனா? மணி 11:10 ஆகி போச்சே, கறிக்கடை மூடிப்படுமே. சகோதரியே, மனம் தளர்ந்து போகாது. உனக்காக புது மாடை கூட கர்த்தர் வெட்டுவார், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், துடிக்க கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்த பலத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். வாலிப நாட்கள் எனக்கு இருந்த பலம் வேறு, இப்போ இருக்கிற பலம் வேறு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, பலம் இழந்து போயிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், இழந்த பலனை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இழந்த பலன் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? சிம்சோன் என்கிற மனிதனை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி வாழ நசரேயனாய் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழும்போதெல்லாம் பராக்கிரமசாலியாய் பலனுள்ளவராய் சிம்சோன் இருந்தார் என்பது நீங்கள் எல்லாம் அறிந்தது தான். சிம்சோனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு பராக்கிரமசாலி. சிம்சோனுடைய பலன் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அப்படி பலன் உள்ளவனாய் கர்த்தர் நிறுத்தினார். நசரேயனாய் கர்த்தர் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். எப்போ சிம்சோன் பலனை இழந்தார்? உலகத்தில் இருக்கிறவங்களைப் போல காதலிக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல பெண் மீது கொண்ட பைத்தியம். அது சொல்லுவாங்க, இந்த காதலுக்கு வந்து என்ன இல்லையா? உண்மையாகவே இல்லைங்க. கம்பளங்களை மாட்டிக்கின்னு பச்சை கூத்திக்கின்னு பிசாசு மாதிரி இருக்கிறான். அதுக்கு தான் போய் ஊழுது. இது என்ன பண்ணுறது? நம்மளுக்கு அவனை பார்த்தாலே கோரமாகறான பாயம் பண்ணுறோம். ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அவர் ரொம்ப அழகாகிறாரு, நல்லா டிப்டாப்பாக இன் பண்ணின்னு நல்ல பையன் அருமையாக இருக்கிறான். அவனை எடுத்து போய் நிறுத்துன்னு வச்சுக்கா, இது பயம் மாறிக்குது, பழமா அவர். இவர் ரொம்ப நல்லவர், பச்சைலாம் கூத்திக்கின்னு ரொம்ப சிறப்பாக இருப்பார். நான் அவரை திருத்த போகிறேன்ட்டு மாட்டிக்குது. அது நல்லா திருத்துவேன், நீயே முதல்ல திருந்தலையே, நீ எங்கே அவரை திருத்தி சீருக்கு கொண்டு வர போகிற? ஏம்மா, இந்த சிம்சோனு நஸ்ரேயன் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்னது? சர்ச்சுக்கு எதுக்கு உன்னை அழைச்சதுக்கு? உன் காலிங் என்னது? சர்ச்சில் உட்காந்து ஆராதித்துக்கும் பாட்டு பாடுறதுக்கும் வசனம் வாசிக்கிறதுக்கு ரட்சிப்பை மற்றவங்களுக்கு காண்பித்துக்கு தெரிவித்து கொண்டா, ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டா, நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? என்ன வேலையை பண்ணிகிட்ருக்குறோம்? வாலிப சகோதரனே, என் வாலிப சகோதரியே, உன்னை எந்த அழைப்புக்காக அழைத்திருக்கிறார்? எந்த தெரிந்து கொள்வதற்காக நீ சபைக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கிற? தெலிலாவின் ஆவி, சிம்சோனின் ஆவி. சிம்சோன் நசரேயன். நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள். எதுக்காக வைராக்கியமாக உன்னை தெரிந்து கொண்ட? எதுக்கு இவ்வளோ பலன், இவ்வளோ பராக்கிரமம் உன்னை ஏன் படைச்சிருக்கிறாரு? அவருக்காக ஓடணுன்றதுக்காக. ஆனால் உலக ஆசை பாருங்க, போயும் தெளிலா கிட்ட ஊந்துவிட்டான்.
நம்ம பார்க்கும்போது இந்த பையனை இதுப்பா ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது, அதெல்லாம் விட்டுப்புட்டு அந்த கறி மூஞ்சி பிடிச்சிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ அழகழகாக இருக்குது, குயில் மாதிரி மயில் மாதிரி இருக்குதுங்க பிள்ளைங்க, போய் எப்படி பிடிச்சிக்குது பாரு, இது காதில் ஒரு கம்பல், கையில் ஒரு கம்பல், கையில் பச்சை போட்டுன்னு இப்படி இருக்கிறானே, எங்கே இது போய் முடியும்? நல்லா வளர்த்தாங்கப்பா அந்த பொண்ணை, பாவம் போய் ஊந்துச்சு போய் ஷாக்கடியில். சர்ச்சில் இருக்கிறவங்க இல்லை, வெளியில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஏம்மா நடந்தால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாம்மா? கோயிலுக்கு இதுக்கு தான் போச்சு போல இது மினிக்கு நின்னுவாங்க, நம்ம சொல்ல மாட்டோம், வெளியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இதுக்கு தான் பைபிள் தூக்கின முக்காடை போட்டு ஓடிச்சு போல இது கோயிலுக்கு, பார்த்தியா ஊந்துக்கிறதுக்கு போய் ஷாக்கடியில். இங்கே சாக்கடையில் உழுத்துக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார் உங்களை. நசரேயனா எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, எதுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு? உலகத்தோடு கூட வாழ்கிறதுக்கா? உலகத்தோடு வாழ்ந்தா என்ன தெரியுமா நடக்கும்? சிம்சோன் பராக்கிரமசாலியாய் நசரேயனாய் அழைக்கப்பட்டார். கர்த்தருடைய அழைப்பில் அவர் உறுதியாக நின்னார்னா, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கலைன்னா அது சந்தோஷப்படுங்க. சில விஷயங்கள் கட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஓடிவிட்டானா ரொம்ப சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி இருக்குது. அல்லேலூயா. மனுஷ சித்த உன்னை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் ஓடிட்டான். நல்லது போய் தொலைட்டோம். நீ கர்த்தருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணுன்றதுனால தான் உன் வாழ்க்கையில் அதை கர்த்தர் அனுமதிக்கல. உன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு, உன்னை அவ்வளோ நேசிக்கிறார், அதனால தான் அது போயிடுச்சு. இவர் நல்ல பெலனோட ஆரோக்கியத்தில் இருந்த சிம்சோன்னு தெளிலா வருது. எதுக்கு வராங்க? உன் பெலனை இழக்க செய்யறதுக்கு தான் வராங்களே, பணத்தை பிடுங்கிறதுக்கு தான் வராங்க, உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு தான் வராங்க. ஏன் உன் வாழ்க்கை இவ்வளோத்து செஞ்ச ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை சரி பண்ணி உன் வாழ்க்கையில் நல்லவங்களை கொண்டு வரணும் அவருக்கு தெரியாதா? இந்த சிம்சோன் பராக்கிரமசாலியில் இருந்தான். பெலன் இழந்து போகிறதுக்கு ஒரே காரணம், மடியில் பார்த்துக்குச்சு இந்த தெளிலா. ரகசியமாக கேட்குது. இவங்க எல்லாருமே இப்படி தான் கேட்பாங்க, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சொல்லு. பக்கத்தில் சொல்லுங்கள், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சொல்லின்னுவாங்க. என்னையாம்பாங்க, அங்கே சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா சர்ச்சு முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னுவாங்க அவங்க. ஏன்னா நீங்கள் சும்மா தெரியுமாப்பா, நீங்கள் சும்மா கூட நீங்கள் எதுவுமே நீங்கள் கான்வெகேஷனே வேணாம், நீங்கள் பேசுகிறது எதுவுமே வேணாம், சும்மா அவங்கள பார்த்தோன்னே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லுன்னு வச்சுங்களேன், கூட்டு போய் தனியாக எதுனா சொல்லுவாங்க. அப்படி தான் 2-3 பேர் என்கிட்ட மாட்டினாங்க. சொல்ல மாட்டேன் சொல்லுப்பா அப்படின்னு பிறகு, ஐயா சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொல்லு. ஆனால் உண்மையாக நான் இது வரைக்கும் சொல்லைங்க யாருக்கிட்டையும், உண்மையாக சொல்லவே இல்லை. ஜெபம் பண்ணுக்கிறேன், கர்த்தர் சரி பண்ணுவார். ஏன்னாப்பா சொல்லுப்பா உண்மை சொல்லுப்பா, யார்கிட்டும் சொல்ல மாட்டேன்ப்பான்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு எனக்குள்ளே பேர்டன், அவன் அழில நான் எழுதிட்டேன். அவன் சொன்னதை பார்த்து, எப்பா என்னப்பா அப்படி இருக்குது? ஆமாய்யா இதான் விஷயம், சரி விடு. அது அவனுக்குள்ளே இல்லை எனக்குள்ளே ஏற்றிட்டு போட்டான். தாங்க முடியல என்னால் வலி. அது ஆண்டவரே என்னப்பா இப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏங்க ஒரு 6 நாள் 7 நாளில் கர்த்தர் விடுதலை ஆக்குனாருங்க. அல்லேலூயா. இதை என்கிட்ட சொன்னதை எல்லாக்கிட்டே போய் சொல்லியிருந்தனா அவன் பலனிழந்து மடிந்து போவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். நம்பிக்கையோடு சொல்கிறத தெளிலா ஒருவேளை தன்னுடைய மனதுக்குள்ளே வைத்து கொண்டு மனதை மாற்றி சிம்சோனுக்காய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நின்றிருந்தால் சிம்சோனுடைய பலம் போயிருக்காது. அது வந்ததே பலனை காலி பண்ணுறதுக்கு தானே. இவன் எப்படி இவ்வளோ வெல்த்தியாக இருக்கலாம், இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், அவனை காலி பண்ணோம். அதுக்கு தான் தெளிலா அனுப்புகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பேர் அனுப்புகிறாரு, சில பேர் வருது என்ன தெரியுமா, தெளிலா வருது என்னத்துக்கு தெரியுமா, உன்னை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வரும். ரீசார்ஜ் பண்ணு, நெட்டு பேக்கு போட்டு கொடு, வேறு என்ன ஹேண்ட் பேக் வாங்கி கொடு, இதோ 14 வருது என்ன வாங்கி வச்சுக்கிற, வாங்க பெரிய கல்லாக தூக்கி வச்சுன்னுக்கிறேன்னு சொல்லு. பெரிய கல்லாக தூக்கி வச்சுன்னுக்கிறேன், கர்த்தர் என் கண்ணை தந்துட்டு உங்கள் தலையில் தான் போடலான்னுக்கிறேன்னு சொல்லுங்கள். போட்டுக்கிட்டு வந்துட்டு போறீங்கம்மா. இது கடைசி காலமாக இருக்குது. இது பலன் இழந்த சிம்சோனு, பலனை இழக்கிறதுக்கு தான், ரகசியத்தை கேட்டுன்னு வரத்துக்கு தான் ஸ்பையை அனுப்பியிருக்கிறாங்க. நீ சர்ச்சுக்கு போகிற பொண்ணுன்னு தெரிஞ்சுதான். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்க தூது கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சுக்குள்ளே பக்கத்தில் உட்காந்து தான் நீ சொல்லு உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லு. அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அதை லவ் பண்ணு கட்டுன்னு வரல, சீ வெக்கமா இல்லை? நீ ஓடி போன எல்லாம் ஓடி போகணுமா என்ன? உன் வாழ்க்கை தான் கெட்டு குடிச்ச வேறாகுது தான் எல்லோரும் கெட்டு உள்ளன்னு பார்க்குறியா? சர்ச்சு உள்ள உட்காந்துக்கிட்டே நீ சொல்லு நான் சொல்கிறேன் நல்ல வேலை, இந்த வேலைக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கக்கூடாது.
நம்ம சர்ச்சில் இல்லைங்க, முடிஞ்ச பிறகு யாருன்னு வந்து கேட்க போகிறீங்க? பொதுவாக சொன்னேன் ஐயா. சர்ச்சுக்குள்ளே உக்காந்துனே நீ பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். செருப்பால் அடிப்பார் ஆண்டவர். நீ பண்ணு. பிசாசு அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெளிவில் காமிச்ச